VIT Engineering Entrance Examination 2026. Applications live now. Visit vit.vit.ac.in. 2 ஸ்பூன் போதும். லயன் டேட் சிரப். இதுல அயன், ஃபைபர், விட்டமின்ஸ், நோய் எதிர்ப்பு சக்தி அதிகமா இருக்கு. லயன் டேட் சிரப். திருப்பரங்குன்றம் மலை மீது உள்ள தீபத்தூணில் தீபம் ஏற்ற கோரி தொடரப்பட்ட வழக்கு ஐகோர்ட் மதுரை கிளையில் விசாரிக்கப்படுகிறது. மலை மீது இருப்பது தீபத்தூண் இல்லை, சர்வே கல் என அரசு தரப்பு சொல்கிறது. இதனால் அங்கே தீபம் ஏற்றுவதற்கு தொடர்ந்து சிக்கல் நீடிக்கிறது. டிசம்பர் 15ஆம் தேதி நடந்த விசாரணையின் போது கோயில் நிர்வாகம் தரப்பில் மூத்த வக்கீல் ஜோதி ஆஜரானார். மத்திய பிரதேசத்தில் இருந்து வந்த சமணர்கள் மதுரை மாவட்டத்தில் திருப்பரங்குன்றம், கீழக்குயில்குடி உள்ளிட்ட 8 இடங்களில் கிமு 3ஆம் நூற்றாண்டில் வாழ்ந்தனர். திருப்பரங்குன்றம் மலையில் உள்ள தீபத்தூண் போன்ற கட்டமைப்பு கீழக்குயில்குடி சமணர் மலையின் தூண், கீழவளவு மலையில் 2 தூண்கள், கர்நாடகா சரவண பெலகுளாவில் உள்ள தீபத்தூண் போல் உள்ளது. இந்த தூண் போன்ற கட்டமைப்பு கார்த்திகை தீபம் ஏற்றுவதற்கு உரியதல்ல. சமணர்கள் இரவில் தீபம் ஏற்றுவார்கள். அதன் வெளிச்சத்தில் அமர்ந்து விவாதிப்பார்கள். இதற்காக மதுரை மாவட்டத்தில் 4 இடங்களில் சமணர்கள் தூண்களை நிறுவினர். இது பற்றிய குறிப்புகள் மயிலை சீனி வேங்கடசாமி எழுதிய சமணமும் தமிழும் தலைப்பிலான புத்தகத்தில் இடம்பெற்றுள்ளன. இந்த தூண்களை இந்துக்கள் உரிமை கொண்டாட முடியாது என வாதிட்டார். வக்கீல் ஜோதியின் இந்த கருத்தை தொல்லியல் அறிஞர் சாந்தலிங்கம் மறுத்துள்ளார். சமணர்கள் இரவில் தீபம் ஏற்றுவர், அதன் வெளிச்சத்தில் அமர்ந்து விவாதிப்பர் என்ற கருத்து தவறானது. சமணர்கள் உயிர் கொல்லாமை கொள்கையை தீவிரமாக பின்பற்றி வந்தனர். இருட்டு முன்பே இரவு உணவை முடித்துக் கொள்ளும் வழக்கமுடையவர்கள். விளக்கில் பூச்சிகள் விழுந்து உயிர்கொலை ஏற்படும் என தீபம் ஏற்றுவதே இல்லை. மயிலை சீனி வேங்கடசாமியின் சமணமும் தமிழும் என்ற நூலை மட்டுமே வைத்து சமணர்கள் தீபம் ஏற்றுவர் என முடிவிற்கு வர முடியாது என அவர் கூறினார்.